படத்தோட ஓப்பனிங்ல சென்னையில இருக்கிற ஒரு ஹவுசிங் போர்ட் அபார்ட்மெண்ட் தான் காட்டுறாங்க. அதுல இருக்கிற மணின்னு ஒருத்தனோட வீட்டுல புகுந்து ஹீரோவும் காசை கூட அப்படின்னு அடிச்சு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா மத்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் என்னாச்சுன்னு புரியாம ஹீரோவை அடிச்சு இழுத்துட்டு வந்து வெளியில விட்டுட்டு எவ்வளவு தைரியம் இருந்து எங்க அண்ணன் மேலேயே கை வைப்பா அப்படின்னு சண்டை போட, அப்பதான் ஹீரோவும் என் பொண்டாட்டி கிட்ட 30,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு 20,000 சொல்லி 3 மாசம் ஆச்சு. என் பொண்டாட்டி பிரசவத்துக்காக சேர்த்து வச்ச காசுங்க அது. இப்ப அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கா, காசு தேவைப்படுதுன்னு வந்து கேட்க வந்தா 1 மாசம் ஆகும் 2 மாசம் ஆகும் அப்படின்னு இழுத்து அடிக்கிறான். பிராடு கரப்பையா அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையை சொன்னதுக்கு அப்புறமாவும் ஹீரோக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. அதனால கடுப்பான ஹீரோவும் மணியை பார்த்து அந்த காசு நீயே வச்சுக்கட நல்லா இருடா அப்படின்னு சாபம் விட்டுட்டு கிளம்ப, மணி கூட நடந்த அந்த சண்டையில ஹீரோவோட போன் கீழே விழுந்ததுனால உடஞ்சு போயிருக்கு. அதை ஒரு குட்டி பையன் பார்த்துட்டு எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறான். ஹீரோ அந்த போன் ஆன் பண்ணி பாக்குறாரு, அது ஆன் ஆகவே இல்ல. இப்ப ஹீரோ கிட்ட சுத்தமா காசு இல்ல. இந்த சமயத்துல பொண்டாட்டிய வர பிரசவத்துக்காக பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வர அட்மிட் பண்ணிருக்காரு. அப்படி ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல ஒய்ஃப் கூட இருக்கிற அவரோட தாத்தா கிட்ட நடந்ததை சொல்ல, அதுக்கு தாத்தாவும் விடுக்குமாரே பாத்துக்கலாம் அப்படி சொல்ல, கடுப்பான ஹீரோவும் மாசமா இருக்கிற ஹீரோனுக்கு முன்னாடி அவரோட தாத்தா கிட்ட என்ன விடு இப்ப ஹாஸ்பிட்டல்ல துட்டு கட்ட சொல்லுவாங்களே நான் என்னத்த பண்றது, காசு வாங்காம ஓசிலே பாப்பாங்களா அப்படின்னு மத்தவங்களுக்கு முன்னாடி கத்துறாரு. அங்கிருந்த நர்ஸுமே ஏன் இப்படி கத்துறீங்க, கொஞ்சம் அமைதியா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்கே கட் பண்ணி தலை நசுங்கி செத்து போன பெருமாள் அப்படிங்கிற ஒரு வயசானவருக்கு சென்னையில உள்ள ஒரு மார்ச்சூரில போஸ்ட்மார்ட்டம் நடந்து முடியுது. பெருமாளோட சொந்தக்கார பையன் முருகனும் பாடிக்காக வெளியில நின்னுகிட்டு இருக்க, அங்க இருக்கிற இன்சார்ஜ் சண்முகம் கிட்ட வந்து பாடிய சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு எடுத்துட்டு போனோம், வண்டி எப்போ வரும் அப்படின்னு கேக்குறான். வண்டியில சொல்லி வச்சுங்க இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடும் அப்படின்னு சண்முகம் சொல்ல, இதை முருகன் அவங்க ஊருக்கார கணேசனுக்கு போன் பண்ணி இன்னும் 1/2 மணி நேரத்துல வண்டி வந்துடும், நாளைக்கு காலையில ஒரு 10 to 11 மணிக்குள்ள அங்க பாடி வந்துடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கணேசன் ஏண்டா நீ ஊருக்கு வரல அப்படின்னு கேக்குறான். நாளைக்கு 2 கிளைண்ட பார்க்க வேண்டிய வேலை இருக்கடா, பார்த்து முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட கணேசனும் போன வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் முருகன் கூட இருந்த ஃப்ரெண்டும் ஏண்டா நாளைக்கு உனக்கு லீவு தானே போயிட்டு வரலாமே அப்படின்னு கேட்க, அதுக்கு முருகனும் போயிட்டு சாக சொல்றியா, அங்க போனா என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மண்ட நெசுங்கி செத்து போனாரு இவர் தான் நாராயண பெருமாள். இவரு ஒரு காலத்துல எங்க திருநெல்வேலி ஜில்லாவில ஒரு மன்மதன். இவர் விட்ட அம்பல சில பல வாரிசுகள் இவருக்கு உருவாச்சு. அதுல முக்கியமானவர் தான் இசக்கி முத்து. ஆனா இசக்கி முத்து அவங்க அப்பா மாதிரி மன்மதனா இல்ல, கொடூரமான ராட்சசன். வந்தா வெட்டி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா நாம இப்படி ஒரு அப்பனுக்கு பிறந்துட்டுமே அப்படிங்கிறதான். இதை சரி செய்யறதுக்காக இசக்கி முத்தும் தன்னோட அப்பா செத்ததுக்கு அப்புறம் தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி யாருக்கும் தெரியாம பெருமாளை சென்னையில இருக்கிற எங்க வீட்டுலதான் தங்கி என்னையே பாத்துக்க சொன்னான். ஆனா யதார்த்தமா பெருமாளும் வாக்கிங் போக வெளியில வர, அந்த நேரம் பார்த்து ஒரு குட்டி பொண்ணு மேல பஸ் கட்டுப்பாட இழந்து இடிக்க வர, அந்த பொண்ணை காப்பாத்திட்டு இவர் அந்த ஆக்சிடென்ட்ல தலான செஞ்சு செத்து போயிட்டாரு. அவர் செத்து போன அந்த நிசா அடுத்த நாளே பேப்பர்ல வர, அந்த நிசா திருநெல்வேலியில் இருக்கிற பெருமாள் முறைப்படி தாலி கட்டி வாழ்ந்த மாரியம்மாவுக்கு பிறந்த மூத்த மகன் சங்கரபாண்டியன் பாத்துட்டான். இவனும் ஒரு வகையில ராட்சசன் தான், இருந்தாலும் தன்னோட உரிமையை விட்டு கொடுக்காம அதை நிலைநாட்டணும் அப்படின்னு அப்பனுக்கு தாண்டா கொல்லி வைப்ப அப்படின்னு கள்ளக்காட்டுக்கு வந்து நிப்பான். அதெல்லாம் முடியாத நான் தான் கொல்லி வைப்பேன்னு இசைக்கு முத்துமே அவனை எதிர்த்து நிப்பான். கள்ளக்காடே கலவர பூமியாகும், அதனாலதான் நான் இங்க போகல அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவனோட ஃப்ரெண்டும் அப்போ தலையை காப்பாத்திக்கதான் போகல யாரும் நக்கல் பண்றான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவரோட அமரர் உறுதியை எடுத்துட்டு வராரு. அதை பார்த்த இன்சார்ஜர் சண்முகமும் அவரை தனியா கூப்பிட்டு டேய் சங்கர வண்டியை தான் எடுத்துட்டு வர சொன்னேன், எதுக்குற ஓ வண்டி எடுத்துட்டு வந்த, ஆவடி போறதுக்குள்ள 5 இடத்துல நின்னுடும், இதுல திருநெல்வேலி வரைக்கும் இப்பரா போகான்னு சந்தேகமா கேட்க, அதுக்கு ஹீரோவும் அண்ணா வண்டியை சர்வீஸ் பண்ணி பக்காவான ஒரு கண்டிஷன்ல இருக்கு, உனக்கு என்ன கரெக்டான நேரத்துல பாடியை கொண்டு போய் சேர்க்கணும் அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்ல, பாடியையும் பெருமாளோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட முருகனும் கொடுத்து விடுறான். அப்படி ஹீரோவும் பாடி ஏத்திக்கிட்டு கிளம்புறாரு. அந்த நேரத்துல கள்ளக்காட்டுல இருக்கிற எசக்கியோட வீட்டை காட்டுறாங்க. ஊர் மக்களும் அங்க பெருமாளோட பாடியை பாக்குறதுக்காக கூடி இருக்க, எசக்கியோட அக்காவும் எசக்கி கிட்ட வந்து நம்ம மாரியம்மா சேர்த்துக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டியாடா அப்படின்னு கேட்க, சொல்லிட்டேங்கா அப்படின்னு எசக்கியுமே சொல்ல, அப்ப எசக்கியோட மாமாவும் எசக்கி கிட்ட காலையில பாடி ஒரு 10 மணிக்கு வந்ததுமே ஒரு 2 மணிக்குள்ள எடுத்துலாம்ல அப்படின்னு சொல்ல, இதை கிட்ட எசக்கியோட அக்காவும் அப்பா வயசாகி தானே செத்து போயிருக்காரு தடபுடலாம் தூக்கலாமே இது கல்யாண சாவு தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மாமாவும் அப்பா ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்காருமா, அதுவும் தலை நெசங்கி, நம்மளால அவரை முழுசா கூட பார்க்க முடியாது, இதுல அவருக்கு சாங்கிய சடங்கு நம்ம அவருக்கு பண்ணலாம் முடியாது, பாடி 10 மணிக்கு வந்தா 2 மணிக்கே தூக்குறோம், இடையில ஒரு 4 மணி நேரம் இருக்குல்ல அது போதுமா, பண்ண வேண்டிய சடங்குகளை பண்ணிடலாம், சீக்கிரமா தூக்குறதா நல்லதுன்னு சொல்றாரு. அப்படியே வண்டியை ஓட்டிட்டு வர ஹீரோவும் அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு வந்து அந்த சீனை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற தாத்தா கிட்ட ஹீரோவும் என் போன் உடஞ்சு போச்சு, ஹீரோனோட போனை வாங்கி கொடுங்க அப்படி சொல்ல, ஹீரோன் அந்த போனை தூக்கி போட்டுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. போனை வாங்கின ஹீரோவும் சிம்ம மாத்திட்டு தாத்தா கிட்ட கொஞ்சம் காசையுமே கொடுத்துட்டு திருநெல்வேலி வரைக்கும் போறேன் நாளைக்கு வந்துடுவேன் அப்படி சொல்ல, அதை கேட்ட தாத்தாவும் எனக்கு என்ன தெரியும்னு ஒத்தையில விட்டுட்டு போற அப்படி சொல்ல, காசுக்கு என்ன பண்றது, சண்முக அண்ணன் கிட்ட தொட்டு கேட்டேன், சவாரி வேணும்னா இருக்கு போயிட்டு வந்து காசை வாங்கிக்க அப்படின்னு சொன்னாரு, எனக்கு வேற வழி தெரியல, ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோன் அழுதுகிட்டே இருக்கவும் ஹீரோ அவங்களை கட்டி பிடிச்சு சமாதானம் பண்றாரு. அப்பதான் ஹீரோன் எப்படி ஹீரோவை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு இதை காட்டுறாங்க. ஹீரோனோட அப்பா செத்து போனதும் ஹீரோட வண்டியில தான் வச்சு ஏத்தி வந்து சுடுகாட்டுல அடக்கம் பண்ணிருக்காங்க. ஆனா அப்பா செத்ததுக்கு அப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்த ஹீரோ தான் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்து தங்க வச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோனுக்கு ஹீரோ மேல லவ் வருது, ஹீரோக்குமே
ஹீரோயின் மேல வர ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நினைச்சு பாத்துக்கிட்டே ஹீரோவும் வண்டியை ஓட்டிக்கிட்டே வராரு. அங்கே கட் பண்ணி ஒரு டோல்கேட் கிட்ட மூர்த்தி அப்படிங்கிற ஒரு தெருக்கூத்து கலைஞ அவரோட கூத்துக்கு யூஸ் பண்ற எல்லா பொருளையுமே போட்டு எடுத்துட்டு சோகமா கொஞ்ச நேரம் நின்று அதையே பாத்துட்டு அப்படியே அங்கிருந்து போற வண்டி எல்லாம் லிப்ட் கேட்டு பாக்குறாரு. ஆனா ஒரு பையோட வண்டியை நிறுத்தல. அந்த இடத்துல ஹீரோமே அந்த டோலை கிராஸ் பண்ணி போகும்போது மூர்த்தி ஹீரோட வண்டியை நிறுத்தி கன்னியாகுமரி வரைக்கும் போனோம், கொஞ்சம் லெப்ட் கொடுங்களே அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் நான் திருநெல்வேலி வரைக்கும் தான் போறேன், அது மட்டும் இல்ல வண்டியில பாடி இருக்கு, உங்களெல்லாம் ஏத்திட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் கூட தான் நகர்த்தி இருப்பாரு. அதுக்குள்ளாவே அவரோட வண்டி வேலையை காமிச்சிருச்சு. திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. அவருமே ஆன் பண்ணி பாக்குறாரு. ஆனா ஆனாகல. என்ன பண்றதுன்னு யோசிச்ச ஹீரோவும் மூர்த்தியை போய் கூட்டிட்டு வந்து வாங்க ஏன் வண்டியில நான் லிப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து வண்டியில உட்கார்ந்ததுக்கு அப்புறமா மூர்த்தியை பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க, வண்டியை கொஞ்சம் தள்ளி விடுங்களேன் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படி சொல்ல அதுக்கு மூர்த்தியும் உங்க வண்டி நின்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுமே எனக்காக வண்டியை நிறுத்தி என்ன வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க, உங்க நல்ல மனசுக்கு இனிமே போற வழியில வண்டி எங்கெல்லாம் நிக்கிறோ நான் தான் இறங்கி தள்ளி விடுவேன் அப்படி சொல்லிட்டு வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஏறி உட்கார்ந்துறாரு. அப்படியே மூர்த்தியும் சீட் பெல்ட்டை போட சீட் பெல்ட்டை இழுத்து பாக்குறாரு. ஆனா அது ஸ்ட்ரக் ஆகிட்டு வரல. அதனால ஹீரோ கிட்ட இவங்க பெல்ட் வேலை செய்யாத அப்படின்னு கேட்க ஹீரோவுமே எதுவுமே பேசாம அமைதியாவே வர இதை பார்த்த மூர்த்தியும் பெல்ட் போடுறது ஒரு சேஃப்டிக்கு தான், அதுக்காக தான் கேட்டேன் அப்படி சொல்ல அதுக்கு கூட பதில் சொல்லாம உண்மையா வராரு ஹீரோ. அதே நேரத்துல சங்கரபாண்டியனோட வீட்டுல அவனோட தம்பி முத்துப்பாண்டியும் அவனோட பையன் முன்னாடியும் அவனோட அங்காளி பங்காளிகள் எல்லாருமே சேர்ந்து பெருமாளோட பாடி இங்கதான் வரணும், அதுக்கு நீங்க தான் கொல்லி வைக்கணும், 1000 தான் இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. சங்கரபாண்டியனும் அவரோட தாய் மாமா மாரியப்பன் கிட்ட மாமா எஸ்ஐக்கு கால் பண்ணுங்க அவன் என்ன சொல்றான்னு கேட்பான் அப்படி சொல்ல அவருமே கால் பண்ணி எஸ்ஐக்கு கிட்ட ஐயோட உடம்பு அங்கதான் வருதுன்னு கேள்விப்பட்டோம், முறைன்னு பார்த்தா ஐயோட உடம்பு முத மகனான சங்கரபாண்டிய வீட்டுக்கு தான் இங்கதான் வரணும், அவருக்கு மூத்த பிள்ளையான சங்கரபாண்டிய தான் கொல்லி வைக்கணும் அப்படி சொல்ல அதுக்கு எசக்கியும் வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா, இளவு வீட்டுக்கு யாரு வேணா வரலாம் போலாம், ஆனா பாடி எல்லாம் தர முடியாது, 10ஓட 11 வந்து பாடி வேணா பாத்துட்டு போக சொல்லுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறோம். இதை கிட்ட கோமன சங்கரபாண்டியனா மாரியப்பன் கிட்ட நாம பேசுறது பேசிட்டோம் மாமா, அந்த பையன் ஊருக்காகவும் பெருமைக்காகவும் கொல்லி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், ஆனா நான் உரிமைக்காக கொல்லி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நாம போவோம் பாடி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கிட்ட சங்கரபாண்டியோட பொண்டாட்டியும் ஒத்த கொல்லி வைக்கணும் அப்படின்னு பார்த்து அங்கே போய் சண்டை போடும்போது உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு போக வேணாம் அப்படின்னு தடுக்கிறாங்க. கோமான சங்கரபாண்டியனா எனக்கு உசுரோட மரியாதை முக்கியம், பேசாம போயிடு அப்படின்னு பொண்டாட்டி ஒரு அடியை போட்டு உள்ள அனுப்ப இதை பார்த்த மாமா மாரியப்பனும் சங்கரபாண்டிய கிட்ட கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பண்ணுவோம் அப்படின்னு சமாதானம் பண்றாரு. அதே நேரத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐக்கியோட வீட்டுக்கு வந்து சங்கரபாண்டியன் ஊருக்கு வராராம். 4 பெரிய மனுஷங்களை வச்சு உங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு எஸ்ஐக்கியும் சங்கரபாண்டியோட ஆளுங்க ஊருக்குள்ள பாடியை தூக்க வந்தா நாங்க உங்களை எதிர்த்து நிப்போம், பேசிக்கலாம் இருக்க மாட்டோம், நாளைக்கு உங்க அப்பாக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைமை வந்தா நீங்க சும்மா விடுவீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பார்த்து கத்த அதுக்கு அவங்க அக்காவும் சமாதானம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வீட்டுக்கு வராதீங்க, என் தம்பி கொல்லி வைப்பான், அத நானும் என் தங்கச்சிகளும் சேர்ந்து பாப்போம், பொம்பளைங்க சுடுகாட்டுக்கு வர மாட்டாங்க ஆனா நாங்க வருவோம், என் தம்பி கொல்லி வைக்கிறத பாக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார், சின்ன வயசுல எங்க ஆத்தா எங்க கையை பிடிச்சிக்கிட்டு தெருவுல நடந்து போறப்ப 2வது பிள்ளைங்க மத்தவங்க சொல்ல எங்களுக்கு தான் கூசிச்சு, அப்ப எங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும், அந்த வலி யாருக்குமே தெரியாது, எங்க அப்பாவும் ஆட்டாவும் செஞ்ச அந்த தப்புக்கு நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க அவமானப்பட்டிருக்கோம் சார், அதை நாங்களே சரி செஞ்சுக்கிறோம் அப்படி சொல்லி அழுவ இதை பார்த்த இன்ஸ்பெக்டரும் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நாளைக்கு ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்க எல்லாருமே தூக்கி ஜெயில தான் வைக்க வேண்டியிருக்கும், எது பண்ணாலும் அமைதியாவே பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்படி இங்க ஹீரோ கூட வந்துகிட்டு இருக்கிற மூர்த்தியும் ஹீரோ கிட்ட உங்க பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க வாயை கூட துறக்காம ஹீரோ அமைதியாவே வண்டி ஓடிக்கிட்டு இருக்காரு. பேரு கூட சொல்ல மாட்டீங்களா, என் பேரு நளின மூர்த்தி, நான் ஒரு தெருக்கூத்து கலைஞன் அப்படி சொல்லிட்டு டேஷ்போர்ட்ல இருந்து ஹீரோட போன் எடுத்து லாக் எடுத்து கொடுங்க ஒரு போன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்க ஹீரோவும் கடுப்பாகி போனை பிடிங்க அதே இடத்துல வைக்கிறாரு. உடனே மூர்த்தியும் நான் உங்க வண்டியில எட்டிக்கிட்டு வந்ததுனால ஒரு மாதிரி நினைக்கிறீங்களோ, எனக்கு நீங்க என்ன உதவி பண்ணீங்களோ அதே உதவியத்தை நானுமே இன்னொருத்தருக்கு பண்ணிட்டு இந்த வண்டியில வந்துகிட்டு இருக்கேன், நான் எப்பவுமே வால்வோ பஸ்ல அதுலயும் ஸ்லீப்பர் கோச்ல தான் வருவேன் போவேன், நான் ஒரு மகா நடிகன், அந்நிய படம் பாத்திருக்கீங்கல்ல அதுல விக்ரம் அட் அ டைம்ல 3 ரோல் கட்டுவார்ல, ஆனா நான் 5 ரோல் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி நடிச்சு காட்டுறாரு. இத ஹீரோ திரும்பி கூட பார்க்காம வண்டியை ஓட்டிக்கிட்டே வராரு. அப்பதான் மூர்த்தியும் கூத்து முடிச்சுட்டு காசு வாங்கிட்டு கிளம்பலான்னு பார்த்தா கிருஷ்ணவேசம் போட்டவனோட பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு வேணும் அப்படின்னு கேட்டான். எனக்கு வேற இலகன மனசா, அதனால கூத்து காசு 2000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஊருக்கு போக எனக்கு காசே இல்ல அப்படிங்கறத கவனிச்சேன். நல்ல வேலையா உள் பாக்கெட்ல ஒரு 300 ரூபாய் இருந்துச்சு, அதை வச்சுக்கிட்டு எந்த வால்வோ பஸ்ல போக முடியும், அதனாலதான் லிப்ட் கெட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ம எடுத்து பத்த வச்சு அடிக்க போக அதை ஹீரோவும் பார்த்து கொடூரமா முறைக்க மூர்த்தியா அந்த தம்ம தூக்கி வெளியில போறாரு. அப்பதான் இங்க எசக்கியோட வீட்டுக்கு அவங்க அப்பாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த எசக்கி அவங்க அக்காவும் நாம இழந்த மரியாதையெல்லாம் திரும்ப கிடைக்கல அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்படி ஹீரோக்கு கால் பண்ணி எங்க வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அவரும் விழுப்புரம் தாண்டியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா டீயை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வண்டியை ஓட்டிக்கிட்டு சைடு விண்டோல கிளாஸை இறக்கி விட்டுட்டு தம் அடிக்கிறாரு ஹீரோ. இதை பார்த்த மூர்த்தியும் கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு தம் அடி அப்படின்னு சொல்லி இருந்தா ஒரு தம் வேஸ்டா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல மூர்த்திய ஒரு ஆளா கூட கண்டுக்காம ஹீரோவும் தம் அடிச்சுக்கிட்டே வராரு. அப்படி கொஞ்சம் தூரத்துல ஒரு 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆகி அதுல வந்த பசங்களுக்கு அடிபட்டு உதவி
உதவி பண்ணுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மூர்த்தியும் ஹீரோ கிட்ட வண்டியை நிறுத்துப்பா அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோவை நிறுத்தாம வேகமா ஓட்டிக்கிட்டே வராரு. கடுப்பான மூர்த்தியும் ஹீரோவை பார்த்து ஒருத்தன் அடிபட்டு கை நீட்டு உதவின்னு கேக்குறான், இப்படி மனசாட்சி இல்லாம போறியே, நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா அப்படின்னு கோவப்பட, அதுக்கு ஹீரோவா, டேய் அவன உனக்கு தெரிஞ்சவனா, கரெக்டான நேரத்துல நான் பாடியை கொண்டு போய் சேர்க்கணும், நீ வாயை முடிட்டு வாழ்வ பஸ்ல எப்படி தூங்கிட்டே போவியோ அந்த மாதிரியே வா அப்படின்னு கத்தி விட்டுறாரு. அப்பதான் மூர்த்தியும் அமைதியா, நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன், ஒரு நாள் நெஞ்சு வலி வந்துச்சு, நானும் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்கார்ந்து ஐயோ அம்மா அப்படின்னு கத்தினேன், யாருமே உதவிக்கு வரல, ஐயோ நான் சாக போறேன் அப்படின்னு நினைக்கும் போதுதான் திடீர்னு ஒரு ஏஞ்சல் வந்துச்சு, அந்த ஏஞ்சல் தான் என்னை ஹாஸ்பிட்டல் சேர்த்து புழைக்க வச்சுச்சு. நானும் நினைவு தெரிஞ்சு பார்க்கும்போது அந்த ஏஞ்சல் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா மாறிச்சு, அது மனுஷன் தான். அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, நாமளும் உதவி செஞ்சா ஏஞ்சலா மாறலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அந்த நேரத்துல எசக்கியோட வீட்டுக்கு சமாதானம் பேசுறதுக்காக சங்கரபாண்டியனும் அவரோட சொந்தக்காரங்களை அனுப்பி வச்சிருக்கான். வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களும் வர பெருமளோட பாடியை சங்கரபாண்டி கிட்ட கொடுங்கப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு எசக்கியும் எங்களுக்கான அந்தஸ்தை நீங்க கொடுக்கவே இல்லை, அதனால நாங்களே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சொந்தக்காரங்களும் எடுத்துக்கையா, ஆனா முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல அத பாக்கணுமே இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு எசக்கியும் ஆமா முறையை பார்த்தா நீங்க எல்லாம் இப்ப வரீங்க, நாங்க அண்ணாத மாதிரி கல்லுக்காட்டுல கஷ்டப்படும் போது நல்லதுக்கும் கிட்டதுக்கும் எவனுமே வரல, இப்ப இருக்கே எங்க வர்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பத்தி எஸ்கியோட வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஜமீன் பொண்ணுக்கு விடிஞ்சா கல்யாணம், அதனால கல்யாண வீட்டுல மைக் செட்டை போட்டு சவுண்ட் போட்டு பாட்டை போட, எங்க வீட்டுல இடம் விழுந்திருக்கு உங்களுக்கு என்னடா பாட்டு கேக்குது அப்படின்னு எசக்கியும் அங்கே போய் பாட்டு படங்களை அடிச்சு துவச்சு பாட்டை ஆஃப் பண்ணிட்டு வராரு. இதை பார்த்த சங்கரபாண்டியனோட சொந்தக்காரங்க எல்லாம் அந்த அடி நமக்கு விழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கே கட் பண்ணி வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது மூர்த்தியும் அவரோட பேக ஓபன் பண்ணி அதுல இருந்து சரக்கு எடுத்து அடிக்க போறாரு. இதை பார்த்த ஹீரோவும் வண்டியை நிறுத்திட்டு, யோ இந்த வண்டி எனக்கு சோறு போடுற சாமி மாதிரி, அதுல சரக்கு அடிக்கிறியா, உன எல்லாத்தையுமே எடுத்து கீழே போடுவா அப்படின்னு சண்டை போட, மூர்த்தியும் பயந்துகிட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு வண்டியில ஏறாரு. அப்படி இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரனை செக் பண்ணி பார்த்த அந்த டாக்டரும் தாத்தா கிட்ட ஹீரனுக்கு சுகர் அதிகமா இருக்கிறதுனால பனிக்கூடம் தண்ணியோட அளவு ரொம்பவே கம்மியா இருக்கு, அதனால குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, குழந்தைய நம்ம சீக்கிரமாவே வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை ஹீரோக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவர்கிட்ட ஹீரோட நம்பரை கொடுத்து போன் போட்டு தர சொல்றாரு. ஆனா ஹீரோ போனை எடுக்கல, ஏன்னா ஹீரோட வண்டி வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு, நடு ரோட்ல ஆஃப் ஆயிடுச்சு, எப்படியாவது தள்ளி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேட்ல வண்டி நிக்கிறதுனால மூர்த்தியால, அதாவது ஒரு ஆளால தனியா வண்டியை தள்ள முடியல, இதனால மூர்த்தியுமே ஹைவேல போற மொத்த வண்டியில நிறுத்தி ஹெல்ப் கேட்டு பாக்குறாரு. ஆனா ஒரு பைய கூட நிறுத்தல. அந்த நேரம் பார்த்த ஒரு முஸ்லீம் பையனும் ஹிந்து பொண்ணு சேர்ந்து ஜோடியா கையில பேக மாட்டிக்கிட்டு அந்த பக்கமா வர, மூர்த்தியுமே அவங்க கிட்ட வண்டியை தள்ளுறதுக்காக ஹெல்ப் கேட்கவும் அவங்களுமே வண்டியை தள்ளி விட ஒரு வழியா வண்டியுமே ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அந்த முஸ்லீம் பையனும் மூர்த்தி கிட்ட, ஐயா வண்டி எங்க போகுது அப்படின்னு கேட்க, அதுக்கு மூர்த்தியும் திருநெல்வேலி வரைக்குமே போகுது அப்படின்னு சொல்ல, நாங்களும் உங்க கூட வரலாமா, நாங்க மதுரையில இறங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்றான். மூர்த்தியுமே திரும்பி ஹீரோவை பார்த்து, பிள்ளைங்க வண்டியை தள்ளி வர விட்டுருக்காங்க, போற வழிதானே அப்படி சொல்ல, வண்டியில போன இருக்கனா இப்படி எல்லாருமே ஏத்தி எல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, சரி நீ மட்டும் போப்பா, நான் இவங்க கூட சேர்ந்து பொடிநாடாவே நடந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியுமே கீழே இறங்கி அவங்க கூட நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால வேற வழி இல்லாம ஹீரோ மூர்த்தியோட சேர்ந்து அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வண்டியில ஏத்திக்கிறாரு. அப்படியே வண்டியுமே போய்கிட்டு இருக்கும்போது மூர்த்தியும் அந்த முஸ்லீம் பையன் கிட்ட எங்க இருந்து வரீங்கப்பா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பையனும் பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல இருந்து தான் வரோம், இவ பாட்டுக்கு உடம்பு சரியில்லை அதான் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் மூர்த்தியும் என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, தெருக்கூத்துல நான் ஆடுனா ஓடே நின்னு வேடிக்கை பார்த்து கையை தட்டும் அப்படின்னு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அதோட உண்மைத்தன்மையை காட்டுறாங்க. இவரோட தெருக்கூத்து பக்கம் ஒரு பையன் கூட வர மாட்டான், எவ்வளவு கத்தி கத்தி நடிச்சாலும் ஒரு பாராட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அதை எதையுமே சொல்லாம தன்னை பத்தியும் தன்னோட கூத்து பத்தியும் ரொம்பவே பெருமையை பேசிக்கிட்டு வராரு. அந்த நேரத்துல தாத்தாவும் ஹீரோக்கு கால் பண்ணி ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தைய வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் என்னப்பா பண்ணட்டும் அப்படின்னு கேட்க, என்ன பண்ணணுமோ பண்ண சொல்லுங்க தாத்தா, நான் நாளைக்கு வந்து பணத்தை கட்டுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போன வைக்கிறாரு. அப்படியே வீடியோவும் ஆரம்பிக்குது. வண்டியில இருந்து அந்த முஸ்லீம் பையனோட அப்பாவை இப்ப வண்டியில கூட்டிட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த பொண்ணோட அப்பா ஆளை வச்சு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கால் வருது. அதை கேட்டு ஐயோ எங்க அப்பாவை வெட்டிட்டாங்களே அப்படின்னு அவன் கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த ஹிந்து பொண்ணு சுமதியோட அப்பாவும் சொந்தக்காரங்களை வச்சு அவங்க ரெண்டு பேத்தையுமே பிடிக்க ஆளுங்களை அனுப்புறான். அந்த கூட்டத்தை ரமேஷ் அப்படிங்கிறதான் வழி நடத்திக்கிட்டு இருக்கான். ரமேஷும் ஹீரோட வண்டியில தான் அந்த பையனும் சுமதியும் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த வண்டியை நிறுத்த வராங்க. அந்த நேரத்துல சுமதியும் ஹீரோ கிட்ட, அண்ணே நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னே, இது பிடிக்காத எங்க அப்பா என்னை பிரிச்சு கூட்டிட்டு போக ஆள் அனுப்பிருக்காருனே, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, அவங்க கையில மாட்டணும் எங்களை கொண்டுவாங்கனே அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ரமேஷோட கும்பல் கிட்ட மாட்டாம வண்டியை சர்ரு புருன்னு ஓட்டி அவங்களுக்கு தண்ணி காட்டுறாரு. ஆனா அந்த ரமேஷ் ஒரு கட்டத்துல ஹீரோட வண்டியை மறைச்சு அந்த பையனையும் பொண்ணையும் அடிச்சு எழுதுகிட்டு பக்கத்துல இருந்த கல்குவாரிக்கு எழுதிட்டு போறான். எதை பார்த்த மூர்த்தியும் ஹீரோ கிட்ட, வா தம்பி அவங்க கண்டிப்பா அந்த ஜோடியை சாவடிச்சிருவாங்க, உசிரே போனாலும் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் போய் காப்பாத்தணும் அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா ஹீரோவும் வராம அமைதியா வண்டியில இருந்த கல்யாண பாட்டாவை பார்க்க, அதை பார்த்த மூர்த்தி ஹீரோவை பார்த்து, உனக்கு தான் குடும்பம் இருக்குல்ல, எனக்கு தான் யாரும் இல்ல, நான் மொட்டை பையன், என்னால என்ன பண்ண முடியும்னு நான் போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே அவங்களை அடிக்க குவாரிக்கு போறாரு. அந்த ரமேஷும் பொண்ணோட அப்பா சேகருக்கு போன் பண்ணி இவங்க ரெண்டு பேத்தையுமே என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அதுக்கு சேகரம் என்ன அவமானப்படுத்திட்டு போனவங்கள பெட்ரோல் வாங்கி ரெண்டு பேத்தையுமே எரிச்சிடு அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போன வைக்க, ரமேஷும் ஒரு ஆளை பெட்ரோல் வாங்க அனுப்புறான். அந்த நேரத்துல மூர்த்தியுமே உள்ள போந்து அவங்களை அடிக்க போக, ஹீரோமே உள்ள போகுது எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த ஜோடியில காப்பாத்தி
கூட்டிட்டு வராரு. அடி வாங்கின ரமேஷும் மயக்கத்துல இருந்து எழுந்து ஹீரோட வண்டி நம்பரை நோட் பண்ணி அத அவளுக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு அனுப்பி விட்டு இந்த வண்டி எந்த பக்கமா வருதுன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அடுத்ததான் ஹீரோவா அந்த முஸ்லிம் பொண்ணோட வீட்டுல சேஃபா 2 பேத்தையுமே இறக்கி விடுறாரு. அந்த பொண்ணு பையனை டப்பாருன்னு ஹீரோட காலையும் மூர்த்தியோட காலையும் விழுந்து நன்றி சொல்றாங்க. அதை பத்தி ஹீரோவும் அவருக்கு ரெக்கம் அழைச்சு பறக்கிற ஒரு ஏஞ்சல் மாதிரி அவர் மாறுற மாதிரி ஃபீல் பண்றாரு. அப்பதான் மூர்த்தியும் நான் சொன்னேன்ல உதவி பண்ண ஏஞ்சல் ஆயிடலாம்னு இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ரெக்கம் அழைச்ச மாதிரி நினைச்சு பாக்குறாரு. அப்படி ஹீரோவும் மூர்த்திக்கு ஒரு தம்ம கொடுக்க அவருமே தம் அடிச்சுக்கிட்டே வராரு. அப்போதான் ஹீரோவும் அவரோட பேரை மூர்த்தி கிட்ட சொல்றாரு. இவரோட வண்டி போறத ரமேஷோட அல்லக்கை ஒருத்தன் பார்த்துட்டு ரமேஷோட கும்பலுக்கு போன் பண்ணி சொல்றான். அந்த இடத்துல மூர்த்தியும் ஒரு இடத்துல வண்டி நிறுத்துப்பா வயிறு கலக்குதுன்னு சொல்லிட்டு இறங்கி ஓடுறாரு. அப்படியே கள்ளக்காட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எசிக்கோட வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கிற அந்த ஜமீனும் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து ஊர்லயே பெரிய குடும்பம் என்னோட குடும்பம், அது மட்டும் இல்லாம ஜமீன் வகையற வேற, இதெல்லாம் போக எனக்கு ஒட்ட வாரிசு என் பொண்ணுதான், அவ கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு இந்த எசிக்கு போய் ஆளுங்களை அடிச்சு எனக்கே சொல்லி தரானா. அந்த நேரத்துல நான் ஊர்ல இல்ல, கல்யாண வேலையை வெளியில போயிட்டேன். எனக்கு எசிக்கும் ஆகாதுன்னு ஊருக்கே தெரியும். இருந்தாலுமே பெருமாள் ஐயா மேல எனக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கு. அதனால அந்த எசைக்கு பையனை 3 மணிக்குள்ள பாடி எடுக்க சொல்லுங்க. 3 to 4 நல்ல நேரம் இருக்கு. பொண்ணு அழைக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆளுங்க வருவாங்க. ஆட்டம் பாட்டுன்னு இருக்கத்தான் செய்யும். அவனை பார்த்து இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த விஷயத்த போலீஸும் எசைக்கிய கூப்பிட்டு சொல்ல அவனும் சரிங்க எங்க அப்பாவுக்கு செய்ய விடுறதெல்லாம் செய்யணும், இதுக்கு இடையில இந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் நான் போல 3 மணிக்குள்ள பாடி எடுக்கிற அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு வரான். இந்த பக்கம் அவசரம்னு போன மூர்த்திய காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு ஹீரோவும் வர மூர்த்தியும் ஒரு பார்ல உட்கார்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு ஹீரோவை போட்ட அந்த சண்டையை பத்தி 2 மது பிரியர்கள் கிட்ட பொறுமையா சொல்லிக்கிட்டே இருக்காரு. உள்ள வந்த ஹீரோவும் என்னன்னு பாடியை வண்டியில வச்சுக்கிட்டு இப்படி பொறுப்பில்லாம பண்ற அப்படின்னு திட்டி அவரை கூப்பிட்டுக்கிட்டு பாரை விட்டு வெளியில வர அந்த நேரம் பார்த்து ரமேஷ் அவனோட ஆளுகளை கூட்டிக்கிட்டு பார்ல ஹீரோவும் மூர்த்தி இருந்தா அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்குள்ள வராங்க. அவங்களோட கண்ணை மாட்டாம பாருக்குள்ள ஒளிஞ்சு விழிஞ்சு ஹீரோவும் மூர்த்தியும் தப்பிக்கிறாங்க. அப்படியே ஹீரோவும் மூர்த்தியும் வண்டி கிட்ட வந்து பார்த்தா வண்டி ஓப்பன்ல இருக்கு. நெட் பாடி வச்சிருக்கிற அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி யாரோ பாடியை தூக்கிட்டு போயிருக்காங்க. இத பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆகி தலையில கைய வச்சுட்டு உட்கார அப்பதான் மூர்த்தியும் சாப்பிடாம சரக்கடிச்சிட்டப்பா கொஞ்சம் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்ல ஹீரோவும் காண்டாகி உன்னாலதான் எல்லாம், நீ எதுக்கு சரக்கடிக்க போன அப்படின்னு மூர்த்தியை கெட்ட வார்த்தையை போட்டு திட்ட அதுக்கு மூர்த்தியும் கோவப்பட்டு என்னைய பேசிக்கிட்டு இருக்கும் போது கெட்ட வார்த்தை போட்டு திட்டுற, அப்புறம் நானுமே கெட்ட வார்த்தை போட்டு பேசுவேன் அப்படி சொல்ல அவனை பிடிச்சி ரோட்ல தள்ளி விட்டுட்டு உன்னாலதான் எல்லாம் ஒழுங்கா ஓடி போயிரு இல்லன்னா அடிச்ச கொண்டு அப்படின்னு கோவப்பட ஒரு கலைஞன் மலையா கைய வைக்கிற நீ நாசமா போயிடுடா அப்படின்னு சாபம் விட்டுட்டு வண்டியில இருந்து அவரோட பேக் எடுத்துக்கிட்டு மூர்த்தியும் அங்கிருந்து வேகமா கிளம்புறாரு. அதே நேரத்துல எசைக்கியோட வீட்டுல பெருமாளோட பாடி வரதுனால ஆட்டம் பாட்டம் மோளத்தாளம் அப்படின்னு அலப்பட பண்ணி கல்யாண சாவு மாதிரி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணி கூச்சிட்டு போன மூர்த்தியும் திரும்ப வந்து ஹீரோவை பார்த்து மனசை கேட்கலையா, என்னால தானே நீ வம்பள மாட்டிக்கிட்ட, நானே இருந்து சரி பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோவும் சமாதானம் ஆகி மூர்த்திக்கு சாப்பாடை வாங்கி கொடுக்கறாரு. அதே நேரத்துல ரமேஷும் ஹீரோட வண்டியில இருந்து அவரோட நம்பரை நோட் பண்ணிட்டு வந்துட்டான் போல. அவனுமே ஹீரோக்கு கால் பண்ணி உன் வண்டியில இருந்து பணத்தை நாங்க தான் எடுத்திருக்கோம், உனக்கு அவன் போன வேணும் அப்படின்னா எங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு போன அந்த 2 பேத்தையுமே ஒப்படைச்சிட்டு மீட்டுட்டு போ அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவும் அவங்க இப்ப ஏன் கூட இல்ல, எங்க இறக்கி விட்டு அப்படின்னு கூட சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்ல சரி நான் சொல்ற இடத்துக்கு வந்து கணக்கு தீக்கிட்டு அப்புறமா பணத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோவும் மூர்த்தியை கூப்பிட்டுக்கிட்டு ரமேஷ் சொன்ன அந்த இடத்துக்கு போறாரு. சுமதியோட அப்பா சேகர் வீட்டுலதான் ரமேஷும் ஆளுங்களோட ஹீரோவும் மூர்த்தியும் வந்தா போட்டு தரலாம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் மூர்த்தியும் அங்கே வந்து அண்ணே பிரச்சனை எல்லாம் வேணானே பாடியை கொடுத்துருங்க நாங்க போறோம் அப்படின்னு கேட்டு பாக்குறாங்க. அதை கேட்ட உள்ள இருந்த சுமதியோட அப்பா சேகரம் அறுவலை எடுத்துக்கிட்டு என் பொண்ணு நீங்க தானடா சேர்த்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஹீரோவையும் மூர்த்தியும் வெட்ட வர அப்ப சேகரோட அம்மாவும் சேகரோட காலை பிடிச்சுக்கிட்டு உன்னை கொலகாரனை பாக்குறதுக்காக நான் இன்னும் உசுரோட இருக்கேன், அவ போன போகட்டும் ராசா நீ ஆத்திரப்படாத அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. எதை பார்த்த சேகரம் தான் பொண்ணு ஓடி போன அந்த சோகத்தோட அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு அறுவலை கீழே போறாரு. இதை பார்த்த சேகரோட மச்சானோ ஹீரோவையும் மூர்த்தியும் அங்கிருந்து போங்கப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் அவர்கிட்ட என் வண்டியில இருந்து எடுத்து அந்த பாண்டியை தர சொல்லுங்க அப்பதான் எங்களால போக முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு மச்சானோ என்னையா கூறுகிட்ட பேசிட்டு இருக்கீங்க, யாரோ உங்க வண்டியில இருந்து பாடி எடுத்தாங்களாம், அதை எங்க ஆளுங்க பாத்துட்டு உங்ககிட்ட கேம் விளையாண்டுருக்காங்க, எங்க கிட்ட பாடியில இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஹீரோவும் மூர்த்தியும் அப்ப அந்த பாடியை யாரு தூக்கி இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்பதான் சங்கரபாண்டியோட தம்பி முத்துப்பாண்டியும் அவ பங்களியோட கூட சேர்ந்துகிட்டு பெருமாளோட பாடியை தூக்கிட்டான் போல. அவனும் இப்ப சங்கரபாண்டியனுக்கு கால் பண்ணி பாடியை தூக்கியாச்சு கோயில்பட்டியை தாண்டி வந்துகிட்டு இருக்கோம், ஏற்படலாம் தடபுடலா இருக்கட்டும் சொல்றான். இதை கட்ட மாரியப்பனோ நான் சொல்றத கேளு, எசைக்கு தெரியாம காதும் காதுமா எல்லா சடங்குமே முடிக்கணும் சொல்ல இது பாடியை எடுத்துட்டு வந்துருக்கவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால போனை கட் பண்ணிட்டு போனத்து கூட ஒரு செல்ஃபி எடுத்து அதை எசைக்கு அனுப்புறாங்க. இதை பார்த்து எசைக்கும் அதிர்ச்சியாகி ஹீரோக்கு கால் பண்றான். ஹீரோமே என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம போனை எடுக்காம இருக்காரு. அதனால எசைக்குமே சென்னையில இருக்கிற முருகனுக்கு கால் பண்ணி பாடி எடுத்துட்டு வரவங்க போன் எடுக்க மாட்டாங்க. இதுக்கு இடையில அந்த சங்கரபாண்டியனோட தம்பி முத்துப்பாண்டியன் வேற ஐயா பாடிக்கு முன்னாடி போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான், கொஞ்சம் என்ன ஏதுன்னு விசாரின்னு சொல்ல அவனுமே ஹீரோக்கு கால் பண்ணி பார்த்துட்டு கடைசியா இன்சார்ஜ் சண்முகத்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி பாடி எங்க இருக்குன்னு கேளுங்கன்னு சொல்ல சண்முகமும் போன் பண்ணி பார்க்க
அதையுமே ஹீரோ எடுக்காம இருக்காரு. அந்த நேரத்துல எசக்கியோட மச்சாங்களும் சங்கரபாண்டியோட ஊர்ல இருக்கிற அவனோட சொந்தக்கார மாரிக்கு கால் பண்ணி சங்கரபாண்டியோட தம்பி முத்துப்பாண்டி ஐயோட உடம்ப எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானா அப்படின்னு விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்ல மாரியும் இதா போயிட்டு பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போறான். ஊருக்குள்ள இருந்து விசாரிச்சு பார்த்தா ஒருத்தடிக்குமே பெருமளோட பாடி அங்க வரது தெரியல. எல்லாருமே எசக்கியோட வீட்டுல தான் பாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த மாரியுமே எசக்கிக்கு கால் பண்ணி சொல்றான். அப்படி இங்க இன்சார்ஜர் சண்முகமும் ஹீரோட ஃப்ரெண்ட் ரவியோட போன்ல இருந்து கால் பண்ண அதை ஹீரோ எடுத்து பேசுறாரு. அப்பதான் சண்முகமும் ஏன்டா போன் எடுக்கல அப்படின்னு கேட்க மண்டியில இருந்து பாடியை காணோம்னே அதான் என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்ல இத திருநெல்வேலில இருந்து கால் பண்ணாங்கல்ல அவங்கள்ட்டே சொல்லிருக்கலாம்ல பணத்தை தூக்கும் போது நீ எங்க இருந்த அப்படின்னு சண்முகம் கேட்க சாப்பிட போயிருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல அதுக்கு சண்முகமும் நீ சொல்றதெல்லாம் எதுவும் சரியில்லப்பா உனக்கு காணோம்னா அவனுக்கு உன்னை தேடி வந்து விட்டுவாங்க அப்படின்னு சொல்ல எனக்கு பிறக்க குழந்தை மேல சத்தியமா இதுதானே நடந்துச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு சண்முகமும் எனக்கெல்லாம் தெரியாதுப்பா நீ ஏதோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறான். இவங்க பேசி இருக்கிறத மூர்த்தியுமே கேட்டுட்டு என்னதான் இப்படி ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் ரவியும் சண்முகத்துக்கிட்ட என்னன்னு இப்படி பேசிவிட்ட ஹீரோ நம்ம ஆளு எப்படி பார்த்தாலும் நாம தான் உதவி பண்ணி ஆகணும் அது மட்டும் நாம செத்து பண்ணுவோம் மண்டை நசுங்கி செத்து போயிருக்கா அப்படி சொல்ல சண்முகமும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணி மதுரை பெரிய ஹாஸ்பிட்டல் மார்ச்சில மாசானா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அவர் போய் பாரு தலை நசுங்கின மாதிரி ஒரு பாடியை கொடுப்பாரு அதை எடுத்துக்கிட்டு போய் திருநெல்வேலியில ஒப்படைச்சிரு அவனுங்களும் பாடியோட தலையெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க ஆக்சிடென்ட் ஆனதுனால அப்படியே இறுதி சடங்கு பண்ணிடுவாங்க எதுவும் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்ல ஹீரோவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியை கூட்டிட்டு போறாரு. அப்படியே சண்முகமும் ஹீரோட வந்து ரிப்பேர் ஆயிடுச்சான் அதான் போனை எடுக்க முடியல அப்படின்னு முருகன் கிட்ட சொல்ல அதை எசகி கிட்ட முருகன் சொல்றான். அப்படியே இங்க மார்ச்சரிக்கு வந்த ஹீரோவும் மாசானத்துக்கு கால் பண்ண அவரும் கடையில பாடியை பேக் பண்ற அந்த செட்டப்லாம் வாங்கி வைங்க நான் கூப்பிடும் போது வந்து பாடியை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால ஹீரோவும் கடைக்கு போயிட்டு பாடியை பேக் பண்ற அந்த செட்டப்பை கேட்க கடைக்காரன் வெள்ளை துணி சென்ட் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து வைக்க அந்த நேரத்துல கூட மூர்த்தியும் இந்த சென்ட் வேணாம் அந்த ரோஸ் கடை சென்ட் எடுத்து கொடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அடிச்சு பார்த்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது பத்தி ஹீரோவும் கோத்தோட உச்சிக்கே போறாரு. அப்படி மாசானமும் ஹீரோக்கு பாடியை கொடுக்க போக அந்த நேரம் பார்த்து மந்திரியோட மாப்பிள்ள ஆக்சிடென்ட் பண்ணி 4 பேர்த்த கொண்டுட்டு அப்படின்னு போலீஸ் அவங்க பாடியை தூக்கிட்டு வந்து உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட்டை தாங்க அப்படின்னு சொல்ல இதை பார்த்த மாசானமோ இந்த மாதிரி நேரத்துல பாடியை தூக்குனா நான் மாட்டிப்பேன் இப்ப என்னால உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் என்னன்னு உன்னை நம்பி தானே வந்திருக்கோம் இப்படி பண்றீங்க பாடி இல்லாம பண்ண என்ன உருக்கிடுவாங்க அப்படி சொல்ல அதுக்கு மாசானமோ அப்ப நான் ஒண்ணு சொல்றேன் அதை பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் சுடுகாட்டுல வேலை செய்யறான் அவங்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து ஃப்ரெஷ்ஷா புடைக்க வர அந்த பணத்தை எப்பயாவது தூக்கிடுங்க ஆனா இதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் அப்படி சொல்லி அனுப்புறாரு. அதே நேரத்துல எசக்கியோட வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே சங்கரபாண்டியோட வீட்டுக்கு கிளம்பி போக இதை பார்த்து எசக்கியோட அக்காவும் அப்படியே மயங்கி விழ அவங்கள தூக்கிட்டு வந்து ஒரு ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. மயக்கம் தெரிஞ்சு எழுந்த அக்காவும் எசக்கிய பார்த்து ஐயா அவன் போட்டோ எடுத்து அனுப்புனானே அதெல்லாம் உண்மைதான் ஐயா நீ மட்டும் அப்பாவுக்கு கொள்ளு வைக்கல இந்த அக்காவை உயிரிழவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதை பார்த்த எசக்கியும் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி வாடி பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்து அனுப்பு இங்க நிறைய பிரச்சனை போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாரு. இதுகிட்ட ஹீரோவும் என்ன பண்றதுன்னு முழிக்க அதுக்கு மூர்த்தியும் நான் வேணும்னா அந்த பணம் வைக்கிற அந்த பிட்டையை நீ வச்சிருந்த அந்த பணம் தலை நசுங்கி சாஞ்சிருக்கிற மாதிரி தலையை சாச்சி போன மாதிரி நினைக்கிறப்பா நீ போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்படியே மூர்த்தியை பணம் மாதிரி படுக்க வச்சு போட்டோ எடுத்து எசக்கிக்கு அனுப்புறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எசக்கிக்கும் அவங்க அக்காவுக்கும் நிம்மதி வருது. அப்படியே ஹீரோவும் மாசானம் சொன்ன அந்த சுடுகாட்டுக்கு முன்னாடி நிக்க அந்த நேரம் பார்த்து ஊரே திரண்டு வந்து ஒரு பாடியை புதைச்சிட்டு போறாங்க. ஹீரோவும் மூர்த்தி சுடுகாட்டை இருந்தவங்களுக்கு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அந்த பாடியை தோண்டி எடுக்க பாக்குறாங்க. ஆனா அந்த நேரத்துல புதைச்சனோட சொந்தக்காரங்களை சில பேரு புதைச்ச இடத்த பார்க்க வர ஹீரோவும் மூர்த்தி அந்த பாடியை அப்படியே விட்டுட்டு தப்பிச்சு ஓடி வராங்க. அப்பதான் மாரியப்பனும் முத்துப்பாண்டிக்கு கால் பண்ணி பாடியை வீட்டுக்குலாம் எடுத்துட்டு வரப்பா நேரா சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டியனும் அவனுக்கு நெருக்கமான சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு நேரா சுடுகாட்டுக்கு போய் எல்லா சடங்குமே செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே பெருமாளோட பாடிக்கு கொள்ளு வச்சுட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிட்டு வராரு மாரியப்பன். செத்ததுக்கு அப்புறமா கூட எங்க அப்பனோட முந்தி முழுசா பார்க்க முடியல அப்படின்னு சங்கரபாண்டியன் அழுதுகிட்டே வரான். இங்க எசைக்கோட வீட்டுக்கு வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இன்னும் பாடியை எடுக்காம என்ன பண்றீங்க உங்களுக்கு கொடுத்த அந்த டைம் முடிஞ்சு போச்சு ஜமீனோட பொன்னளிப்பு இருக்கு இதுக்கு மேல ஏதாவது சுடுகாட்டிலே வச்சு முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால எசக்கியும் பாடி எடுத்துட்டு வர அந்த வண்டி இப்ப எங்க இருக்குன்னு அப்படின்னு பார்த்து சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் கூட வண்டியில கொஞ்சம் பேட்ட அனுப்புறான். அதே நேரத்துல ஹீரோவும் பாடி கிடைக்காதனால சண்முகத்துக்கு கால் பண்ணி எங்கேயுமே பாடி கிடைக்கல அப்படி சொல்ல அதுக்கு சண்முகமும் தெரியும் என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன் இனிமே ஓம் பாடு அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறான். என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஹீரோமே முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோமே அவருக்கு கால் பண்ணி எங்க இருக்க இந்த நர்ஸ் வேற பணத்தை கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அதை கேட்கும் போது எனக்கு ஒரு மாறி இருக்கு சீக்கிரமா வந்து பணத்தை கிட்ட அப்படின்னு சொல்ல எங்க இருந்து பணம் வரும் நீ இந்த பிரசவத்துக்கு வச்ச இந்த பணத்தை அந்த காசை தான் தூக்கி கொடுத்துட்டேல உன்னாலதான் இப்படி நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோனை அழுதுகிட்டு இப்ப என்ன உனக்கு நான் இங்க இருக்க கூடாது அவ்வளவுதானே நான் வீட்டுக்கே போறேன் அப்படி சொல்ல எங்க இருப்பி சாவிடு நீ அங்கே சாகு நான் இங்க சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல நின்று போன பேச அந்த நேரத்துல அவர் மேல ஒரு லாரி இடிக்க வரவும் மூர்த்தியும் அதை பார்த்துட்டு வேகமா ஓடி போயிட்டு ஹீரோவை காப்பாத்துறாரு. அப்படி ஹீரோவை உட்கார வச்சு தண்ணியை கொடுத்து அமைதிப்படுத்துறாரு. அப்பதான் ஹீரோவும் மூர்த்தி கிட்ட எனக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுன்னு நான் ஏன் இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்னே தெரியல அந்த பக்கம் பணம்ன்றாங்க
இந்த பக்கம் புணம்ன்றாங்க. நான் சனியை பிடிச்ச உடனே என் கூட யாருமே இருக்காதீங்க, நீ போ போ அப்படின்னு சொல்ல, இல்ல தம்பி நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு மூர்த்தியும் சொல்றாரு. அப்போத ஹீரோவும், நான் பிறந்தப்போ எங்க அம்மா செத்து போச்சான், எங்க அப்பாவுமே என்ன விட்டுட்டு போயிட்டான், நான் அவங்க மூஞ்சியை பார்த்தது கூட இல்ல, எனக்கு ஏற்கனவே 2 குழந்தை பிறந்துச்சுன்னு அந்த குழந்தைய துணியை சுத்தி பொட்டலமா கையில தந்தாங்க. எத்தனையோ குழந்தைகளை என் கையில நான் தூக்கி இருக்கேன், ஆனா என் பிள்ளைங்க பணத்தை கையால தூக்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு அதோட வழி என்னன்னு அப்படி சொல்லிட்டு அழுவ, அதை கேட்ட மூர்த்தியுமே அழுகிறாரு. உடனே ஹீரோவோட போனவங்க தனியா போட்டு யாருக்கா கால் பண்ணி பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல சந்தோஷமா மூர்த்தியும் திரும்பி வந்து ஹீரோ கிட்ட, தம்பி உங்க பிரச்சனை எல்லாம் ஓவர், என் மாமா கிட்ட பேசிட்டேன், பாளையங்கோட்டையில பெரிய ஹாஸ்பிட்டல் பாடி இருக்கான், ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு, வா வந்து வண்டி எடுப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. வண்டி போய்கிட்டு இருக்கும் போது மூர்த்தியும், ஏன் தம்பி கட்டண பொண்டாட்டி அதுவும் வாயும் உயரமா வேற இருக்கு, அதை போய் சாகன்னு சொல்றியே, ரொம்ப தப்பு தம்பி, ஒரு வார்த்தை உயிரே கொள்ளும் தம்பி அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவும், நான் இங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க சாக மாட்டாங்க, அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், என் 2 பிள்ளைங்க செத்ததுக்காக காரணம் என் பொண்டாட்டிக்கு இருக்கிற அந்த சுகநோய் தான் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல 3வது குழந்தை பிறந்தா உன் பொண்டாட்டிய ஊருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் அவ பெருசா எடுத்துக்காம 3வது குழந்தைய எனக்காக சமக்கிறா, அவளுக்கு உயிர் பயமே இல்ல, அவளுக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம், அதான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டேன் அப்படி சொல்லிட்டு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானே அப்படின்னு ஹீரோவும் கேட்க, வரன் பாத்துக்கிட்டு இருக்கு தம்பி, நம்ம வயசுக்கு ஏத்த மாதிரி சின்ன பிள்ளைய கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு மூர்த்தியுமே சொல்ல, அதுக்கு ஹீரோவும், சும்மா விளையாடாதீங்க அப்படின்னு சொல்ல, இதுல விளையாட என்ன தம்பி இருக்கு, அம்மா இருந்த வரைக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தோணல, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ற அந்த வயசும் இல்ல, அம்மா இறந்த 3வது நாளே நானுமே செத்துல அப்படின்னு முடிவு பண்ணி சாக போனேன், ஆனா சில பேர் என்ன காப்பாத்தி விட்டுட்டாங்க, நிம்மதியே போச்சு தம்பி, அப்புறம் எனக்கு இந்த ஒரே நிம்மதி இந்த கூத்து மட்டும்தான், அதுவுமே இப்ப செத்து போச்சு, உயிரை கொடுத்து நடிச்சாலும் ஒரு பையன் பார்க்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அந்த நேரம் பார்த்து கணேசன் ஹீரோக்கு கால் பண்ணி, எங்க வந்துகிட்டு இருக்கீங்க, நானும் நீங்க வர அந்த ரோட்ல எதிர்த்தாப்புல தான் வந்துகிட்டு இருக்கேன், பாடி எங்ககிட்ட ஒப்பனைங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் கோவில்பட்டி கிட்ட அப்படின்னு சொல்ல, சரி வாங்க அப்படின்னு கணேசன் சொல்றான். அப்பதான் மூர்த்தியும், அடுத்த பூன் வரதுக்குள்ள போய் பாடி ஒப்படைக்கணும், கொஞ்சம் வண்டியை வேகமா ஓட்டுங்க தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தம் எடுத்து பத்த வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு வராரு. அதே நேரத்துல இந்த கல்லுக்கடையில ஜமீனோட புண்ணழிப்பு நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோ வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு வர, ஒரு கட்டத்துல மூர்த்தியும் சொல்லாம கொள்ளாம கதவை திறந்து குடிக்க, அவரோட தலை ரோட்ல இருந்த கம்பத்துல அடிச்சு அப்படி கீழே விழுந்து செத்து போறாரு. ஹீரோ வண்டியை நிறுத்திட்டு மூர்த்தியை தூக்கி வச்சுக்கிட்டு அழுது புலம்புறாரு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. அவரால அழுகையை அடக்கவே முடியல, எனக்கு ஏன்னா உயிரை விட்டு அப்படின்னு கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அப்படின்னு நேரம் போக மதுரையில வாங்கின அந்த துணியை சுத்தி மூர்த்தி வாங்கின அந்த சண்டை மூர்த்தியோட உடம்புக்குள்ளாவே அடிச்சு விட்டு மூர்த்தியோட உடம்ப வண்டியில ஏத்த, அங்க கணேசன் வந்து மூர்த்தியோட உடம்பு பெருமாளோட உடம்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தூக்கிட்டு வராங்க. பின்னாடி ஹீரோவும் வராரு. எசக்கியோட வீட்டுக்கு பாடி வந்ததும் தடபடலா மேலத்துல அடிச்சு வர வைக்கிறாங்க. ஹீரோவும் பெருமாளோட திங்ஸ் எல்லாத்தையும் எசக்கி கிட்ட கொடுக்க, எசக்கியும் பேசின காசை விட ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டு ஹீரோவை அனுப்பி விடுறாரு. அப்படியே ஹீரோவும் சாவுக்கு ஆடுறவங்க கூட கண்ணீரோட ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு வண்டியில ஏறி உட்காந்து சீட் பெல்ட்ட போட்டுட்டு கிளம்புறாரு. அப்படி இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு, நல்லா டிஃபரெண்டா யோசிச்சிருக்காங்க, ஒரு நேச்சுரல் நடந்த மாதிரி இருக்கு, சம பண்ணா ஒருத்தனா படம் ஃபேமிலியா பாக்குறாம நல்லா இருக்கு, ரொம்ப மனசு வேதனை, சொல்லக்கூடாது அந்த எமோஷனலா எந்த இடத்துல கனெக்ட் ஆகுங்கிறது அதுதான் முக்கியமான டர்னிங் பாயிண்ட். லாஸ்ட் சீனே ரொம்ப பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு, சூப்பர்னா படம் நல்லா டிஃபரெண்டா யோசிச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு, நல்ல படம் சார், ரொம்ப அற்புதமான படம், சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, 2 ஜானர் அப்படி இருக்கு, டிராவல் ஆயிட்டு இருக்கு, அது நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்குது, கதை வந்து புதுசா இருக்குது. உண்மையில இந்த படம் பார்க்குற போது ஒரு நேச்சுரல் நடந்த மாதிரி இருக்குது, ஆனால் எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நேச்சுரலாக வந்து ஆக்டிங் பண்ணிக்கிறாங்க. இது வந்து சொன்ன விதம், எடுத்த கதைக்களம், அது விமல் வந்து இந்த கதையில் வந்து நடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா நல்லா கைத்தட்டி பார்த்தான். கிளைமேக்ஸில் தான் ரொம்ப கைத்தட்டி பார்த்தானே, அதிகமாக பார்த்ததுன்னா அந்த கிளைமேக்ஸை நல்லா கைத்தட்டி பார்த்தான். அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா ஆடி இருப்பான், அவ்வளோதான். அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஐயோ இன்னொரு ராஜிகரன் மாதிரி இருக்கு, நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் கருணாஸோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு, எஸ்பெஷலா சொல்லணும்னா அந்த கார்ல அப்படி கையெல்லாம் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் நல்லா, அந்த இது நல்லா இருக்கு, பக்காவாக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் கேரக்டர் இந்த படத்தோட வருது, வித்தியாசமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. விமல் ரொம்ப அளவா, அவருக்கு என்ன கேரக்டர் நிறைவா, அவரு சூப்பர்னா, இவ்வளவு நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு, சம பண்ணா ஒருத்தனா படம் நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட பார்க்குற ஒரு படமும் இருக்குது, ஒரு பிரச்சனை எப்படி தீர்க்குன்றது இயற்கையாகவே தானாகவே வந்து நம்மளுக்கு உதவி செய்யன்ற மாதிரி படம் ஃபேமிலியா பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அந்த சோகமான மியூசிக்கு, அப்புறம் இந்த ஃபோக் சாங் ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ஆனால் கடைசியில் ரொம்ப மனசு வேதனை, கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனலா இருக்கு. எமோஷனலாக அப்படின்னு சொல்லும்போது நான் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது எனக்கு. அது சொல்லக்கூடாது, அந்த எந்த இடத்துல சொல்லக்கூடாது, அந்த எமோஷனலாக எந்த இடத்துல கனெக்ட் ஆகுங்கிறது அதுதான் முக்கியமான டர்னிங் பாயிண்ட்டு. அவரோட ஆக்டிங் வந்து செம்மையா இருந்துச்சு, அவர் இறங்கும் போது அப்படியே எங்களே அழுவு வந்துச்சுண்ணா,
எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே எமோஷனலாக ஆயிடுச்சு. அதான் விமல் ஃபீல் பண்ணுற மாதிரியே தான் நானும் எல்லா இடத்துலையுமே ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். இந்த கருணாஸோட ட்ராவல் இருக்குல்ல, அந்த அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதை தான் நானும் ஃபீல் பண்ணுற மாதிரியே தான் இருந்தது. ஸோ அந்த விதத்தில் கனெக்ட் ஆக தான் செய்யுது எல்லாமே. கருணாஸ் பண்ண ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க. இந்த படம் நல்லா ஓடணுன்ட்டு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு மனுஷன் வந்து பணத்துக்காக சண்டை போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் பணம் முக்கியமா அல்லது அந்த ஒரு மனிதத்தன்மை முக்கியமா அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு நீளமான ஒரு ட்ராவலில் வேறு வேறு விதமான பிரச்சனைகளோடு வந்து சொல்லியிருக்கிறாங்க. திரைக்கதையாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, கதை என்ன சொல்லுது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது இது வேறே தான். இது ஒரு ஃபேமிலி, பல ஃபேமிலி, அதில் பிரச்சனைகள், அந்த விஷயங்கள், அப்புறம் அந்த மாதிரிலாம் சம்மந்தப்பட்டிருக்குது இல்லையா. அதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. ஸோ அது விஷயம்னு மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா படம் பார்க்கணும், விஷயம் இதாகக்கூடாது அப்படிங்கிறதுனால. மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு? இல்லை, மியூசிக் நல்லா தான் இருந்தது. எந்த இடத்துலையும் ஆடாலாம் இல்லாமல் நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ.